ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவக்காய் வச்சு ஒரு நல்ல ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரைஸ், தயிர் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்க்குமே வந்து ஒரு செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு அண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. ஆனால் ஆக்சுவலி என்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்றனால நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களோட காரத்துக்கேற்ப பார்த்து நீங்கள் வந்து வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க. வத்தல் வந்து சேர்த்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தக்காளி வந்து இது கூட சேர்த்து நீங்கள் வதக்கி அரைக்கனாலும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வரணும் அப்படின்றதுக்காக வந்து நான் தக்காளி வந்து இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம கோவக்காய் வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இந்த மாதிரி நம்ம நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா மசாலாலாம் நல்லா சூப்பராக வந்து உள்ளே இறங்கும். அதுக்காக தான். பட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கோவக்காய் சேர்த்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கோவக்காய் வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வத்தல் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் வந்து சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட்டை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாக்குள்ளெல்லாம் அந்த பேஸ்ட் இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து அந்த கோவக்காய்க்குள்ளே வந்து நல்லா இறங்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த அரைச்ச ஜாரை மட்டும் கழுவி நீங்கள் விட்டுக்கோங்க. இல்லை ஒரு நல்ல ஒரு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நல்லா தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கெட்டியான ஒரு கிரேவியாக வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதுமானது. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த ஓரத்தில் வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே கோவக்காய் வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். நீங்கள் எடுத்து கோவக்காவை கூட செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ வந்து நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கோவக்காய் வந்து நல்லா சுட ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து தயிர் சாதம், ப்ளெயின் ரைஸ் இதுக்கு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.